காமிச்சிட்டாரு. ஹைட்ரஜன் அப்ப நீ சத்தம் போட்டு போய் என்னையா பண்ற? ஹைட்ரஜன் எடுத்து அவங்க பசங்களை எட்டாம படிக்கிறாங்க. அவங்க பசங்களாம் ம். எட்டா அறிவ ம். விஞ்ஞானி ஆகட்டும். ம். சரிங்க. ஆமா, இன்ஜினியர் பண்ண செய்யலைன்னா இப்ப என்ன ஆகுறதுங்க? அப்புறம் அவர் தான் புரிஞ்சுக்கிட்டாரு. பாருங்க, நான் கலர் கலரா எரியுது பாரு நம்மளுக்கு. ரெட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஆஹ் ரெட்டு பல்பு. ஆமா, ஹைட்ரஜன் பயங்கரமா வரும் உங்களுக்கு வெள்ளையில. செமையா வருதுங்க. வச்சு பார்த்தோன்னே ஆக்சுவலா அந்த 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 கார்பன் அட்டாச்மெண்ட் பண்ணல, அதுல ஏதோ லூஸ் கனெக்ஷன் தான் இருக்கு. அது எரியலண்ணா. ரொம்ப ஒரு ½ ஆச்சு அது சரி பண்றதுக்கு. அப்படி லூஸ் பண்ணி ஏதாவது முடிச்சு விட்டு பண்ண பார்த்து வந்துருச்சு. அதை டேப் அடிச்சு விடுங்க, செல்லோ டேப் முறுக்கி விடுங்க. அதான் இப்ப மறுபடியும் செல்லோ டேப் மேல சுத்திட்டேன். ஏன்னா மறுபடியும் லூஸ் கான்டாக்ட் எதுவும் ஆகக்கூடாது. திருப்பி ஒரு ரவுண்டு சுத்திட்டாங்க. அது கிளிப் ஒன்று வாங்கிக்க. கிளிப் நீங்க எலக்ட்ரிக் கிளிப் வாங்கிக்கங்க. அதை கிளிப் வச்சுக்கலாம். பாத்தீங்களா? கிளிப் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. பாக்குறீங்க? அது அறிவியல சாதாரணமா பாத்தீங்கன்னா 12 வோல்ட் இல்லாம ஹைட்ரஜன் பிரிக்க முடியாது. இது பாருங்க, 2.2 வோல்ட்ல வருது, 3 வோல்ட்ல வருதுன்னா இதுதான். இது வந்து புரோட்டானிக் நியூட்ரானிக். அதாவது புரோட்டான் நியூட்ரோ நியூட்ரானும் சொல்லலாம், புரோட்டானும் சொல்லலாம், நியூட்ரோ புரோட்டிக் போசானிக் சொல்லலாம். ஆமா, மொத்தத்துல ஜீரோ ஸ்டேட். ஆமா, தண்ணீர் அதுக்கு தடையே கிடையாது. இந்த விண்வெளியில குடியிருக்கலாம், சூரியனுக்குள்ளே குடியிருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். அது வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதன் ஆற்றல் வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமா, அந்த கிராஃபைட்டுக்கு மட்டும்தான் இந்த இயற்கை நமக்கு கிராஃபைட்டுக்கு மட்டும்தான் அந்த கொடுத்துருக்கு. இது யாருமே இது கவனிக்காம விட்டாங்க. நம்ம கவனிச்சு கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஐயா, இன்னொன்னு அதுல என்ன ஒண்ணுனாலும் இந்த பாடி கிராஃபைட்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது. இல்லைன்னா யாருக்குமே எதுவும் தெரிஞ்சிருக்காது. பாடி இஸ் கிராஃபைட். நம்ம பாடி கிராஃபைட். கார்பன் 14 இருக்கு நம்ம பாடியில. கார்பன் யாரும் எதுவும் சொல்லல இது வரைக்கும். நம்ம பாடி கார்பன் யாரும் சொல்லிருக்கோம்? உடம்புன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். கார்பன் ஏதோ தெரியலாம தெரியாதான்னு தெரியாது. ஏன் அவனுக்கு தெரியாதுங்க? விஞ்ஞானிக்கு சாப்பாடுறாம தானே. விஞ்ஞானிக்கு என்ன தெரியுங்க? அவனுக்கு ஒன்னும் தெரியாது. விஞ்ஞானிக்கு சாப்பாடுறாம தான். அவனுக்கு என்ன தெரியும்பா? விஞ்ஞானி சாப்பாடுறாம தானே. நோபல் பரிசு வாங்குங்க. விஞ்ஞானிகளே இது வந்து உலகத்துக்கே ஒரு மிராக்கிள் மாதிரி. ஆமா 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 ஆமா. சரி, இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜன்ல வந்து தண்ணியில வந்து ஹைட்ரஜன் இருக்குது. அதுல இருக்கிற நியூட்ரான் எடுத்துக்கும். தண்ணீரை பாத்தீங்கன்னா ஐசோடோப் இருக்கு. அது ஹைட்ரஜன் ஐசோடோப் இருக்குது. ஹைட்ரஜன், டியூட்ரியம், ட்ரைட்டியம், டியூட்ரியம். ஆமா, அந்த ட்ரைட்ரியம்னா 2 நியூட்ரான், டியூட்ரியன் 1 நியூட்ரான். அதுல இருந்து எடுத்துக்கும். காத்துல வச்சோம்னா காத்துல இருக்கிற நைட்ரஜன் இருந்து நியூட்ரான் எடுத்துக்கும். விண்வெளிக்கு போச்சுன்னா விண்வெளியில் இருக்கிற நியூட்ரான் எடுத்துக்கும். குளிர் இது இருக்கிறதால அதுல இருந்து எடுக்கும். எங்க நியூட்ரான் இல்லாத இடமே கிடையாது. எங்க நீங்க நியூட்ரான் இல்லாத பிரபஞ்சம், யூனிவர்ஸ் எங்கேயுமே கிடையாது. பேசிக் கிடையாது. கரெக்ட். இப்ப அது மூலமா தான் எல்லாம் வேலை செய்யுது. அப்போ ஆமா, அது கார்பன் பாடி தான் வேணும். கார்பன் பாடி தான் இந்த வேலை செய்யும். ஐயா, இப்ப தாவரம் வந்து எப்படி? அது தாவரம் வந்து கார்பன், அது பறக்கட்டா? ஆமா, எல்லாமே கார்பன். உயிர் உள்ள அத்தனை கார்பன் தான். ஓகே, அதுதான் அது ஆட்டோமேட்டிக்கா அது ரிசீவ் பண்ணுது. சூரியன்ல இருந்து காமரே எடுத்துக்க. எல்லாமே காமராவே எடுத்துக்கும். சூரியன்ல இருந்து காமரே எடுத்துக்கும். எல்லாம் நியூட்ரான் எல்லாம் வேலை செய்யாது. நியூட்ரான் இல்லாம எதுவும் வாழாது. நியூட்ரான் இல்லாம வேலை செய்யாது. ஆமா, நியூட்ரான் இல்லாம எதுவும் வேலை செய்யாது. எல்லாம் நியூட்ரான் தான். எல்லாமே நியூட்ரான் தான். நியூட்ரான் ஜீரோ ஸ்டேட் தானே அது. ஆமா ஆமா ஆமா. அதான் வந்து ஃபார்முலா. ஜீரோ ஒண்ணுன்னு பேரு. அது எப்படின்னா தானாவே இயங்கினா அது ஜீரோன்னு பேரு. தானாவே இயங்கினா ஜீரோ. அது ஓபன் சர்க்யூட்ல தானாவே ஆட்டோமேட்டிக் தன்னிச்சையாவே இயங்கும். அதுதான் 0 1ன்னு பேரு. அது குவாண்டம் ஸ்டேட். அதுக்கு பேர் குவாண்டம் ஸ்டேட் 0 1. அதுதான் அப்ப சிவன் சொல்றதும் அது 0 1 தானே. ஆமா, 0 1 தான். சிவன் சொல்ல 0 1 தான். வெள்ளைக்காரனுக்கு பண்றதெல்லாம் வந்து வெறும் 1 தான். அவனுக்கு ஃபெயிலியர் மாடல். அது க்ளோசர் சர்க்யூட், டோட்டல் ஃபெயிலியர்.
ஒன்னுன்றது க்ளோஸ்ட் சர்க்யூட், இது ஃபெயிலியர் மாடல். ஐயோ 0 1ங்கிறது அது ஓப்பன் சர்க்யூட். இது வந்து தன்னிச்சை அவளுக்கு தானியங்கியா அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆமா, அது இதுக்கு பேர் ஆட்டோ எலக்ட்ரிசிட்டி பேர். ஆட்டோ எலக்ட்ரிசிட்டி இதுக்கு பேரு. சரி, நீங்க ரயிலுக்கு நிக்கிறீங்க, கவனிங்க. சரி, இப்ப யாரும் வர நம்ம அந்த இது படிங்கம்மா. நீங்க இன்னைக்கு என்ன படிச்சோம்? அந்த மத்தியானம் படிச்சுமே இல்லையா? என்ன படிச்சோம்? அந்த அறிவு 42 43 உள்ளறிவு வெளியறிவு உள்ளறிவு. அப்புறம் இந்த பக்கம் 43 படிங்க அப்படியே. ஆமா, சரிங்க. மனிதன் அழிவதில்லை, வாழ வேண்டிய வழியின் சுருக்கம். மனிதன் அழிவதில்லை, அவன் மனதை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறான். மனம் உடல் அழிந்த பின்பும் வாழ்கிறது. நாம் 700 கோடி மக்களுக்கு இணையாக சுமார் 7000 கோடி மனித ஆவிகள் இவ்வுலகில் நம்முடன் வாழ்ந்து வருகின்றன. அவை 3 வகைப்படும். முதல் வகை இயேசு கிறிஸ்து, நாகூர், ஆண்டவர், ராகவேந்திரா போன்ற சித்த வகையை சேர்ந்தவர். அவை மறுபிறவி எடுப்பதில்லை. இவை தன்னை வணங்குபவர்களுக்கு நன்மை செய்து முக்தி நிலையை நாடி செல்கின்றன. இரண்டாம் வகை ஆவிகளோ பெரும்பாலானவை. அவை பெரும்பாலும் கோவில்களிலும் தங்கியிருந்து மறுபிறவியை எதிர்நோக்கி இருக்கின்றன. பெரும்பாலும் தம் குலத்திலேயே மறுபிறவி எடுக்க முயற்சிக்கின்றன. மூன்றாம் வகை ஆவிகள் தீயவை. அவை பெரும்பாலும் சுடுகாட்டிலும் இடுகாட்டிலும் பாழடைந்த கட்டிடங்களிலும் தங்குகின்றன. அவை மக்களை பிடிக்கக்கூடும். சிறு குழந்தைகளுக்கு தாயத்து எனப்படும் தடையை கட்டி வைப்பது நல்லது. மேற்படி 3 வகை ஆவிகளும் இடம் தேவைப்படுகிறது. நான் பக்கம் 123 எழுதியிருப்பது முதல் முக்தி அடைந்த ஆவிகளை பற்றி. கோவில்களில் தங்கும் நல்ல ஆவிகள் தீய ஆவிகள் அங்கு வராமல் தடுக்கின்றன. மறுபிறவி எடுப்பது நல்ல நோக்கம் அல்ல. இக்காயம் நீக்கி இனி பொறு காயத்தில் புக்கு பிறவாமல் போய் வழிநாடு மின் என்ற திருமூலரின் வாக்கை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். நாம் வாழ்நாளை ஒழுக்கத்தின் மூலம் நீட்டிக்க முடியும். இதனால் மக்கள் தொகை பெருகும். அடுத்தபடி என் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளால் புவியீர்ப்பு சக்கரமும் நீர் உட்சுழற்சி இயந்திரமும் உதவி செய்யும். விண்வெளி நகரங்களை நிர்மாணித்து வாழவும் விண்வெளியில் அந்த நகரத்துடன் பயணம் செய்யவும் உதவும். அவர் கண்டுபிடிச்சது வெங்கடேசன் கண்டுபிடிச்சு. சொல்லுங்க ஐயா. வெங்கடேசன் கண்டுபிடிச்சது தான் நான் மேம்பாடு பண்ணிருக்கேன். வெங்கடேசன் கண்டுபிடிச்சது வச்சு அதுக்கப்புறம் நான் பட்டை தீட்டி மேல வந்திருக்கிறேன். அவர் கண்டுபிடிச்சதை நான் வளர்த்து எடுத்திருக்கிறேன். சரிங்க. CCW இன்ஜின் விண்வெளி நகரங்களை நிர்மாணித்து. இப்ப அந்த CCW இன்ஜின்ங்கிறது ஹைட்ரஜன் எடுக்கிறது. இப்ப ஹைட்ரஜன் எடுத்தாச்சு பாருங்க. ஹைட்ரஜன் படம் போட்டாச்சு பாருங்க. பாருங்க, ஓடிட்டு இருக்குது படம். அப்படியே வெள்ளை லைட் எரியுது. அப்படியே குப்புன்னு மேல வருது ஹைட்ரஜன். சரி, நீங்க கூட தண்ணியில போட்டீங்கன்னா ஹைட்ரஜன் வரும். நீ தண்ணியில போட்டா அப்படியே ஹைட்ரஜன் வரும். என் விஞ்ஞான கண்டுபிடிப்பு படிச்சுட்டேன். அடுத்தது மேற்கண்ட 2 இயந்திரங்களும் தற்போது விஞ்ஞானம் நம்பி வரும் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு நான் எழுதி பேட்டன் ஆபீஸுக்கு அனுப்பி உள்ளேன். அமெண்ட்மெண்ட் அடிப்படையாக கொண்டவை. நான் தகுந்த ஆதாரங்களுடன் ஆசிரியர் சமூகத்தை இதை ஒப்புக்கொள்ள செய்ய முயன்று வருகிறேன். இவை மக்களின் சேவைக்கு வரும்போது தகுந்த ஒழுக்கமுடைய மக்கள் இந்த விண்வெளி முழுவதும் பரவி வருவார்கள். மனித குலம் விண்வெளியில் பரவ வேண்டும் என்பதே நமது நோக்கம். ஒரு தனிப்பாடலை எழுதி அதன் பொருளை தொடர்ந்து எழுதுகிறேன். தாதி 2 வழியே வேறில்லை சாற்றுங்கால் நீதி வாழ்வார் நெறிமுறையில். நீதினையில் இட்டார் பெரியோர் இடாதார் தீகுலத்தோர். பட்டாங்கில் உள்படி உலகில் 2 சாதிகள் தான் உண்டு. ஒன்று இட்டார் கொடுப்பவர், இன்னொன்று இடாதார் வாங்கி கொண்டு வாழ்பவர்கள். ஏழைகளே கொடுப்பதினால் பெரியவர்களாகிறார்கள். பணக்காரர்கள் அரசாங்க உத்தியோகர்களும் தர்மகத்தா முறையில் வாழ்ந்து மனித சமுதாயத்தில் பெருமை சேர்க்க வேண்டும். இதுவே இந்து மதத்தின் பொருளாதார திட்டமாகும். எல்லோரும் மனதளவில் ஏழைகளாக வாழ வேண்டும்.
ம் யோக முயற்சியில் ஈடுபட்டவனுக்கு மரணம் சம்பவித்தால் யோக ம் கஷ்டம் என்ற ம் ம் தகுதியோடு மறுபிறவில் அந்த யோகி தன் முயற்சிகளை தொடர்வான் ம் என்று பகவத்கீதை சொல்லுகிறது. ம் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற முயற்சியில் தனித்திரு என்பது மிக முக்கியமான நிலையாகும். ம் தனித்திருக்கும் யோகிகளை சுற்றி நல்ல தெய்வங்கள் எப்போதும் சூழ்ந்திருக்கும். ம் நல்ல தெய்வங்களை சூழ்ந்திருக்குமா. அதுதான் தனிமையா இருங்கிறது. சரி. அடுத்து வேதாந்திரி மகரிஷிலிருந்து ராமலிங்க அடிகளின் ஆவி, சத்திய சாய்பாபா வரை ஷீரடி சாய்பாபாவின் ஆவி, ஆவிகளின் ஆதரவு கொண்டவர்கள். கால் மணி நேரத்தில் தியானம், அரை மணி நேரத்தில் தியானம் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாதது. எந்த யோகி உணவையும் நீரையும் உண்பதை நிறுத்தி மாத கணக்கில் பறவெளியின் மீது உள்ளத்தை செலுத்துகிறானோ அவனை உண்மையான முயற்சி உடையவன். அவனுக்கு மட்டுமே மறுபிறவி இல்லை. மறுபிறவி இல்லையா, மனிதன் அழிவதும் இல்லை. 173 அரை கிணறு தாண்டுகிற செயல் மத விஷயத்தில் நடக்காது. முழு கிணறும் இப்பிறவியில் தாண்டாவிட்டால் மறுபிறவி எடுக்க நேரிடும். சரி. வானப்பிரஸ்த நிலையில் மனிதன் உணவை குறைத்து விண்வெளி சக்தியில் வாழ பழகிக் கொள்கிறான். சந்நியாசம் என்ற அடுத்த நிலையில் மீண்டும் பிறவாத முக்தி நிலையை அடைகிறான். இது சகல மனிதர்களுக்கும் விதிக்கப்பட்ட மீற முடியாத கட்டாய விதியாகும். பொதுவான மதமாகும். பெண்களை பற்றி இப்போது எழுதுகிறேன். அம்மையாரும் காரைக்கால் அம்மையாரும் கைகளை வரை சென்று வாழ்ந்து முக்தி பெற்றவர்கள். சிலப்பதிகாரத்தில் சமண பெண் துறவியான கவுந்தி அடிகளை பற்றி இளங்கோவடிகள் விவரமாக எழுதுகிறார். ஆகவே பெண்களும் ஆண்களைப் போலவே முயற்சி செய்து முக்தி அடைய வேண்டியவர்கள் என்பது வெளிப்படை. முக்தி அடையும் இடத்தை பற்றி நான் எழுதுகிறேன். சித்த போரக்க கங்கோத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நான் சென்றிருக்கிறேன். கங்கையின் உற்பத்தி ஸ்தானமாகிய கோமுகத்தில் சமாதி அடைந்தார். ஆதிசங்கரர் இமயமலையில் உள்ள கேதார்நாத்தில் முக்தி அடைந்தார். 14 சித்தர்கள் பல மலை உச்சிகளில் வாழ்ந்து முக்தி அடைந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த வரை குடும்பத்தில் இருந்து உற்றார் உறவினர் மத்தியில் உயிரை விடுபவன் அந்த வம்சத்திலே பெரும்பாலும் மறுபிறவி எடுக்கிறான். அவனை பாசம் விடுவதில்லை. தன் உடைமையை அனைத்தும் வேண்டியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கௌதம் புத்தரை போல வர்த்தமான மகாவீரரை போல காட்டு விளங்கி சென்று வாழ்ந்து முயற்சிப்பவர்கள் முக்தி அடைகிறார்கள். காட்டுக்கு விளங்கி சென்று வாழ்ந்து முக்தி அடைகிறார்களாம் முயற்சிப்பவர்கள். தற்போதைய நிலைமையை பற்றி எழுதுகிறேன். இப்போது எல்லா காடுகளிலும் மலைகளிலும் அரசாங்க காட்டு இலாகாவிடம் உள்ளன. மனிதர் உள்ளே நுழைய கூட சட்டப்படி அனுமதி கிடையாது. கங்கோத்திரி, கோமுகம், யமுனோத்திரி போன்ற சில இடங்களில் யோகிகள் வசிக்கு ஏற்றவராக உள்ளன. ஹரித்துவாரத்திலும் ரிஷிகேஷிலும் பத்ரிநாத்திலும் எக்கச்சக்கமாக மனிதர் கூட்டம் பெருகிவிட்டது. வேறு கிரகங்களில் விண்வெளியிலும் நாம் இடம் பிடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. கிரேவிட்டி வீல் க்ளோஸ்டு சர்க்கிள்டு வெயிட்டர் என்ஜின் உதவி செய்யும். நான் விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் இந்த இயந்திரங்கள் ஒருவர் செய்து முடிக்க கூடியவை அல்ல. ஒருவர் செய்ய முடியாதாம். 1000 வருடங்களுக்கு முன்பே எகிப்தியர்கள் மரணத்திற்கு பின்னும் மனிதன் வாழ்கிறான் என்று நம்பினார்கள். அவர்கள் கட்டிய பிரமிடுகள் அதற்கு அத்தாட்சி. என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்: புவியீர்ப்பு சக்கரம், கிரேவிட்டி வயல் நீர் உட்சுழற்சி இயந்திரம், க்ளோஸ்டு சர்க்கிள் வாட்டர் என்ஜின் ஆகிய 2 கருவிகளும் மனிதனின் விண்வெளி வாழ்க்கையை ஆரம்பிக்க உதவி செய்யும் வகையில் என்னால் கண்டுபிடிக்கப்பட்டன. அதை பற்றி ஏற்கனவே என் புத்தகத்தில் முந்தைய பக்கங்களில் தெரிவித்து இருக்கிறேன். நான் மேற்கொண்டு இந்த 2 இயந்திரங்களின் விவரங்களை கீழே தருகிறேன். 1. புவியீர்ப்பு சக்கரம். என் புத்தகத்தில் 126வது பக்கத்தில் சுருக்கமான விவரங்களை இது பற்றி எழுதியிருக்கிறேன். இதன் அடிப்படை கொள்கையை நான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக தெரிவித்து பேட்டன் ஆபீஸ்க்கு எழுதியிருக்கிறேன். சொல்லுவதாவது ஒரு நிரந்தர சுழற்சி இயந்திரம் முடியாத காரியம்.
ஒரு இயந்திரத்தில் எப்போதும் அவுட்புட்டை விட இன்புட் அதிகமாக இருக்கும். ஆனால் கோள்கள் கோடிக்கணக்கான வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவை நிரந்தர சுழற்சி இயந்திரங்களாக உள்ளன. ஆகவே நான் பேட்டன் ஆபீஸ்க்கு கீழ்கண்டவாறு அமெண்டன்ட் எழுதினேன். A permanent rotation machine is possible, provided the machine is arranged such that the total friction in the machine is square up to the total out of produced. இந்த அமைப்புகள் என் 3 வரைபடங்களில் விளக்கப்பட்டிருக்கின்றன. முதல் வரைபடம் 10,000 செய்யக்கூடிய இயந்திரங்களை காண்பிக்கிறது. இதில் தக்க ஏற்பாடுகளில் ஒரு 5 கிலோமீட்டர் எடையுள்ள காரிய பந்து தொடர்ந்து புவியீர்ப்பு சக்தியினால் சக்தி பெற்று சுற்றுவது காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரங்கள் என் கொள்கையை நிரூபிக்க மட்டுமே பயன்படும். இது மாத கணக்கில் தொடர்ந்து சுற்றுவதை செய்து காட்ட முடியும். இந்த இயந்திரம் சுமார் 7 அடி உயரம் 4 அடி அகலம் உள்ளது. இதை செய்து பார்த்த பின் என் கொள்கையில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். அடுத்த 2 வரைபடங்கள் சுமார் ரூபாய் 5 லட்சத்தில் செய்யக்கூடிய பெரிய மிஷின் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொன்று 50 கிலோ எடையுள்ள 2 காரிய பந்துகள் 2 மீட்டர் விட்டமுள்ள சக்கர பாதையில் சுற்றுகின்றன. நடுவில் உள்ள ஷாக்கெட் மூலம் டைனமோவிற்கு தொடர்பு கொடுக்கப்பட்டு மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது. இது தினமும் சுமார் 500 யூனிட் மின்சாரத்தை யூனிட்டிற்கு 40 பைசா உற்பத்தி செலவில் தொடர்ந்து வருட கணக்கில் தர வல்லது. கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மிஷினில் அகலம், நீளம், உயரம் ஒவ்வொன்றும் 2.5 மீட்டர்கள். ஒரு பொறியியல் கல்லூரியை சேர்ந்த 5 ஆசிரியர்கள் சேர்ந்து இதை சுமார் 3 மாதத்தில் செய்ய முடியும். இந்த இயந்திரம் மனிதன் சந்திர மண்டலத்தில் இயங்கும் முதல் கருவியாக இருக்கும். போதும் போதும். ஆசிரியர்களே செய்யலான்றாங்க இத, கல்லூரி ஆசிரியர்கள். இப்ப அதத்தான் அந்த க்ளோஸ்டு சர்க்யூட் வாட்டர் இன்ஜின் அதத்தான் நான் ஆராய்ச்சி பண்ணி இப்போ 10 ரூபா செலவுல கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆமா, நீங்க சரி. இப்ப நான் 10 ரூபா செலவுல நான் 1 ரூபா செலவுல நான் கண்டுபிடிச்சேன். இப்போ இதெல்லாம் விஞ்ஞானிகள் சொன்னதுதான், நான் புதுசாலாம் இது செய்யல. இப்போ அது என்ஜினியர் அவரு. இப்ப அவர் வந்து சிவில் என்ஜினியர், உங்க பையன் என்ஜினியர், நீங்க ஒரு என்ஜினியர், புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ண சொல்றது செஞ்சீங்க, விலை தெரிஞ்சது. தண்ணிக்குள்ள எந்தமே டிசி தண்ணிக்குள்ள எந்த மின்சாரத்தையும் போட்டா அது வந்து செயலிழந்து போயிடும், செத்து போயிடும். செயலிழந்து சூடாயி பேட்டரி செத்து போயிடும், சரிங்களா? ஆனா இது சாகவே சாகாது. இது சாகாது. தண்ணிக்குள்ள போட்டே பேட்டரி சாகாது. நீங்க செஞ்சிருக்கீங்க இதுதான். அது மட்டும் இல்ல, தண்ணிக்குள்ள போட்டேன்னா அந்த வெளிச்சம் இருக்கிறது அப்படியே ஹைட்ரஜன் வந்துகிட்டே, இதுதான் ராக்கெட்டுக்கு பயன்படுத்துறது. அப்போ எந்த செலவு இல்லை, ஹைட்ரஜன் சும்மா தானா வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வெங்கடேசன் சொன்னது, வெங்கடேசன் சொன்னதுதான். இப்ப அதைத்தான் நாம செஞ்சு பார்த்துருக்கோம். அதை விட 1000 மடங்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை விட 1000 மடங்கு கண்டுபிடிச்சாச்சு. இனி நோபல் பரிசு வாங்குறதா பாக்கி. இது வந்துடும். இது வந்து கண்டுபிடிப்புக்கு பதிவு செஞ்சிருக்கேன். 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பண்ண போறேன். இங்கிலாந்துல பண்ண போறேன். ஏற்கனவே இங்கிலாந்துல பதிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சாம்பிள் காட்ட போறேன். நீங்க செஞ்சிருக்கீங்க, நீங்க செஞ்சதை போய் காட்ட போறேன். நீ செஞ்சிருக்கத வந்து அப்படியே காட்ட போறாங்க. அவங்க பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஆமா. அப்புறம் வேணும்னா விஞ்ஞானிகள் சேர்ந்து பெருசா செஞ்சுக்க வேண்டியதா. பெருசா 100 கிலோ 1000 கிலோ ஒரு டன் 2 ஒரு கப்பல் அளவு செஞ்சோம்னா, ஒரு நாட்டுக்கே ஒரு கப்பல் அளவு செஞ்சிட்டோம்னா நாட்டுக்கே மின்சாரம் வந்துடும். ஆமா. அது காத்துல இருந்து நைட்ரஜன் எடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம உடம்பு காத்துல இருந்து நைட்ரஜன் பாருங்க, இயற்கை பாருங்க, அது கார்பன்ல இருந்து நைட்ரஜன் எடுக்குது. நம்ம உடம்பு கார்பன்ல நைட்ரஜன் எடுத்துக்குது. ரெண்டும் ஒண்ணுதான். அது பஞ்சபூதத்துல எடுத்திருக்குது, நம்ம வந்து பஞ்சபூதத்துல எடுத்திருக்கிறோம். இயற்கை நமக்கு மட்டும் இந்த அறிவு கொடுத்திருக்கு. சித்தர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். சித்தர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். அப்ப நம்ம சித்தர்கள். ஆமா, குடும்ப வாழ்க்கையிலும் கிடைக்காது இதெல்லாம். சரிங்க, கையெல்லாம் காட்டுங்க, கையாட்டுங்க பாக்கலாம். படம் பார்க்க இன்னைக்கு இரவு ஒரு படம் எடுத்து அனுப்புங்க. சும்மா காட்டுங்க, அப்புறம் இரவு படம் எடுத்து அனுப்புங்க. அருமை அருமை. மூஞ்சியெல்லாம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நாக்கு வந்து இப்போ இன்னைக்குதான் வந்து மாவு மாதிரி வந்துட்டே இருக்குது ஐயா. போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வருது இன்னைக்குதான். நாக்கு நீட்டுங்க.
அந்த நாக்கெல்லாம் வெள்ளையெல்லாம் வரணும். விஷம் வருது, இப்பதான் விஷம் வருது. வெள்ளையா இப்பதான் வருது, நல்லா தெரியுது ஐயா எனக்கு. அப்படியே மாவு மாதிரி படிவு மாதிரி வருது. ஆ அந்த பேஸ்ட் தடவிட்டா ரொம்ப அந்த உணர்வு இருக்கு. இப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க எலும்பு சொன்ன நீரை மட்டும் எலுமிச்சி நீரை மட்டும் மரம் இருந்துட்டு வர ஐயா. சரி. சொல்லுங்க. நீரவே இருந்துக்கு எலுமிச்சி மரம் எப்பா தேவைப்பட்டா மட்டும் எலுமிச்சி மரத்தை புழிஞ்சு கொஞ்சோண்டு தேன் போட்டு இல்லைன்னா சரிங்க ஐயா. ஒரு 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 30 மில்லி தேன் ஒரு தட்டுல ஊத்தி எலுமிச்சை மரத்தை அந்த சாரை மட்டும் ஊத்தி அப்படியே நல்லா குழச்சிக்குங்க. குழச்சிட்டு அப்படியே அந்த தேனை மட்டும் தடவிக்கலாம். சரிங்க ஐயா, சரிங்க. இப்பதான் கொஞ்சம் குடிச்சேன் ஐயா, சாரு கேட்டேன், எலுமிச்சை சாரு. காலையில தேனு போட்டு கொஞ்சம் குடிச்சேன். ஏன்னா அந்த மாவு இருக்கிறதுல ஒரு மாதிரியா இருக்கு வாய். 150 மில்லில இப்போ கொஞ்சம் குடிச்சேன். அதுக்கப்புறம் காலையில இருந்து தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கேன். சரி சரி, இன்னைக்கு வலி குறைஞ்சிருக்குப்பா. சாயங்காலம் இப்ப வலி குறைஞ்சிருக்குதேப்பா. இப்ப வலி குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருச்சு. காலையில அது வரும், இல்ல. அது வரும் போகும், வரும் போகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வராம போயிடும். வந்துரும். நாளைக்கு அனிமே வாந்தி வந்தாலும் ஒரு நாளைக்கு நான் 2-3 நாள் வாந்தி வந்துட்டா பெரிய வெற்றி உங்களுக்கு. இது ஐயா அதான் ஐயா வர மாட்டேங்குது. பாக்கலாம், இந்த கழிவுகள் நம்மளுக்கு வெளியே உள்ள போக போக குடல்ல வர வர வருமோ என்னவோ தெரியல. சரி, இப்ப பாருங்க. அப்புறம் அது மாதிரி இதை பத்தி எனக்கு இரவு வந்தேன்னு அது படம் எடுத்து அனுப்புங்க. சரிங்க ஐயா. நன்றி நன்றி சரிங்க. நன்றி. நன்றி.